வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, வெய்ய காலம் வந்துருச்சு. வெய்ய காலம் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணாலும் உடம்புல நிறைய வேர்க்கூறு இருக்குங்க. யூரின் போகும்போது ரொம்ப யூரின் சூடா போகுது. யூரின் போகும்போது கப்ப கப்ப கப்பன்னு எரியுது. கண்ணு பயங்கரமா எரியுது. தலை அப்பப்ப வலிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலையில குட்டி 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 கட்டி மாதிரி ஏறுது. ஜென்ஸ்லாம் வந்து பாருங்க, இந்த தாடி மீசை இங்கெல்லாம் குட்டி 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 கட்டி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறு தொப்புல இருந்து கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு வலி, கோலிக்கு பெயின் அப்படிம்பாங்க, இது வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றது. தண்ணி அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா வெக்கையா இருக்கு, தண்ணி அப்பப்ப தாக வந்துட்டே இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரியே ரொம்ப டயர்டா இருக்கு, ஒண்ணுமே முடியல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. பொதுவாவே வெய்ய காலம் வருது அப்படின்னா நம்ம பாடியினோட வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகும், ஃப்ளூயிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். நீங்க ஏசி ரூம்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னா கூட 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பதிமுகம் அப்படிம்பாங்க. இந்த பதிமுகம் அப்படின்றது நம்ம வந்து இந்த கேரளா சைட் எல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பதிமுகம் போட்டு தண்ணி குடிக்கிறது. இப்ப நம்ம ஊர்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அது கொடுக்குறாங்க. இந்த ஆஹ் பதிமுகத்தை போட்டு நம்ம தண்ணி குடிக்கலாம். இந்த பதிமுகத்துக்கு அப்படி என்ன எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பதிமுகம் நிறைய யூஸ் பண்ணலாமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா போட்டு அதை குடிக்கிறது உண்டு. அளவுக்கு அதிகமா போட்டா என்ன ஆகும், அதுலயே சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி இந்த பதிமுகம் கலந்த தண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்னா, 1ல இருந்து 2 கப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கணும். புரியுதுங்களா? சிசால்பினியா சப்பன் அப்படிம்பாங்க. இந்த சிசால்பினியா சப்பன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிமுகம். இதனால என்னென்ன விஷயங்கள் நிறைய நடக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு என்னென்ன ஆரோக்கிய குறியீடுகள் அப்படின்னா, மொதல் விஷயம் நான் முதலே சொன்ன மாதிரி இது பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். புரியுதுங்களா? ரெண்டாவது, நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வேலையை இது செய்யுது. பொதுவா ரத்தம் சுத்தம் இல்லாததுனால நிறைய விதமான நோய்கள் அப்படின்றது வர்றது உண்டு. முக்கியமா தோல் நோய் இருக்கிறவங்க, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, நீங்க டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னாலே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையர்ஸ் தான் கொடுப்பாங்க. தோலுக்கான மருந்தும் கொடுத்துட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய சில விஷயங்கள் மருந்துகள் கொடுப்பாங்க. ஆக அந்த வேலையை இயற்கையாவே இந்த பதிமுகம் அப்படின்றது செய்யுது. அதுக்கும் மேல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு பொறுமல், ஜீரணம் ஆகாம இருக்கிறது, நெஞ்சு கொளுத்துறது, நெஞ்சு கரிக்கிறது, புளியேப்பம் வர்றது, எடுத்துட்டு எடுத்துட்டு வருது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா. அதுக்கும் இந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். நம்மளுடைய டைஜஷனை வந்து பாத்தீங்கன்னா செரியாமை அப்படின்ற பிரச்சனையை போக்கி செரிமானத்தை அதிகம் பண்ணுது. சோ அது ஒரு பிளஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த ரத்த சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வஸ்துவா பயன்படுறதுனால தோல் நோய்கள்ல இருந்து ஒரு சீக்கிரமா ஒரு விமோச்சனம், ஒரு தீர்வு அப்படின்றத கொடுக்குது. நிறைய நமைச்சல் எடுக்குது பாத்தீங்களா, அதுக்கும் தீர்வு கொடுக்குது. நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. அதுக்கும் மேல இதுக்கு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே நம்ம பேசும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்றோம் இல்லைங்களா? நாங்க டாக்டர்ஸ் பேசும்போது ஒரு பேஷண்ட் என்ன வரும்போது கேட்டாங்க, மேடம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு. பொதுவா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா, செல்கள் ரொம்ப நாள் வேலை செய்யறதுனால நோய்வாய்ப்படும். நோய்வாய்ப்படாம பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்கள் ரொம்ப நாள் வேலை செய்யறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு இருக்கும். அப்ப பொதுவா பழைய செல்கள் அழியணும், புதுசா வந்து பாத்தீங்கன்னா செல்கள் உருவாகணும், கரெக்ட் தான். ஆனா செல்கள் சட்டு 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 நோய்வாய்ப்பட்டுரும். அந்த நோய்வாய் சட்டு சட்டுன்னு படாம செல்களோட ஆரோக்கியத்துக்கு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸை நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பெரும்பாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சா இருக்கும். அதே மாதிரி இந்த பதிமுகமும் நிறைய ஓல் கிரெயின்ஸ் இதெல்லாமும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். அப்ப இந்த பதிமுகமுக்கும் அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது நிறைய இருக்கு. சரி, ரைட், புரிஞ்சிச்சு. இப்ப இந்த பதிமுகம் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கலாம் நான் முதல்ல சொன்னேன். சும்மா நிறைய எடுக்கணும் அப்படின்றது இல்லைங்க. ஒரு 2 கப்பு, ஒருத்தவங்களுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு இவ்வளவு எல்லாம் போடணும், இவ்வளவே பதிமுகம், இவ்வளவே போடுங்க. இவ்வளவே போட்டுட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிசால்பியா சஃபனுடைய மரப்பட்டை, அந்த மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பட்டை, அது பட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. சும்மா இவ்வளவே போடுங்க. இவ்வளவே போட்டுட்டு நல்ல கொதி வரணும். ரொம்ப ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்றது இல்ல. ஒரு லைட் பிங்கா கலர் மாறுது அப்படின்னாலே நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அதை வடிகட்டிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க குடிக்கலாம். இது எப்படிங்க, சூடா குடிக்கலாமா ஆறி குடிக்கலாமா? பொதுவா நீங்க நார்மலா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு குடிக்கலாம். ஆனா சிலர் வந்து பாருங்க வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணுங்க, ஒண்ணு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நல்ல சில்லுன்னு குடிங்க, இல்லைன்னா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் சூடா டீ காஃபி குடிக்கிற மாதிரி குடிங்க. எதுக்கு, 2 விதமா சொல்றீங்களே எதுக்கு அப்படின்னா,
இன் ஜென்ரல் வந்து பாருங்க, நம்ம ரொம்ப சூடா குடிச்சாலும் நம்மளோட மெட்டபாலிசம் அதிகமாகும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எடுத்துட்டு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சில்னஸை நம்மளோட உடம்புனோட டெம்பரேச்சருக்கு நம்ம உடம்பு மாத்துறதுக்கு சம் கேலரிஸை பேர்ன் பண்ணும். பேர்ன் பண்றதுனால சூடா குடிச்சாலும் வெயிட் குறையது கொஞ்சம் லைட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சில்லுன்னு குடிச்சாலும் வெயிட் குறையதுக்கு லைட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக இப்படி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 கப் அளவுக்கு குடிச்சா போதும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுக்கு முக்கியமா வந்து பாருங்க, பாடியோட டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகுது அப்படின்னாலே நம்ம சருமம் நல்லா இருக்கும். சருமம் பளபளப்பா இருக்கும், கொரியன் ஸ்கின்னா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்றதை விட நம்ம சருமம் ஆரோக்கியமா இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமா இருக்கும், நகங்கள் ஆரோக்கியமா இருக்கும், அதுக்கும் மேல நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆக இது செஞ்சுக்கலாம். சரி, வெய்ய காலத்துக்கு வேற என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 2 இந்த பதிமுகம் வாட்டர் வந்து ஒரு 2 கிளாஸ் குடிச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம குளிக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம வெளியே போயிட்டு வந்து குளிச்சாலும் சரி, இல்ல காலையில ஒரு சிலர் வந்து பாருங்க மத்தியானத்துக்கு மேல குளிப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபே இருந்தா கூட கச்ச கச்ச கச்சன்னு இருக்குப்பா மத்தியானம் குளிக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்ல வெளியே போயிட்டு நல்லா சுத்திட்டு வந்து குளிப்பாங்க. அந்த மாதிரி குளிக்கும் போது அந்த குளிக்கக்கூடிய தண்ணியில இவ்வளவு போட்டுடணும். போட்டுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு சுடு தண்ணி இருக்குன்னா அதுல இவ்வளவு போட்டுட்டு அது கலர் சேஞ்ச் ஆகும். அதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை புடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குளிக்கும் போது அந்த தண்ணி குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகும், பாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங் ஆகும். அந்த பதிமுகத்துக்கே உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. இன்டர்னலா எடுத்தாலும் சரி, எக்ஸ்டர்னலா எடுத்தாலும் சரி. அதனால நம்ம அப்படி குளிச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க, நிறைய உங்களுக்கு வேர்க்குரு இருக்கு, பிரிக்லிக் ஹீட்லாம் இருக்கு நிறைய அப்படின்னா அந்த தண்ணியிலே கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல இவ்வளவு கொத்து வேப்பிலை போட்டுக்கலாம். இவ்வளவு கொத்து வந்து துளசி போட்டுடலாம். துளசி போட்டு இவ்வளோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, இவ்வளோண்டு மஞ்சத்தூள்ல ஒன்னும் ஆயிட போடல, அதை போட்டு அந்த தண்ணியில நம்ம குளிக்கலாம். குளிக்கும் போது இந்த வேனல் கட்டிகள் அப்படின்னு வரும் பாத்தீங்களா, வேனல் கட்டிகள் வெப்ப காலத்துல வரக்கூடிய நிறைய நோய்கள், வேர்க்குரு, வேனல் கட்டிகள், வெய்ய காலம் ஆனா போதுங்க உடம்புல அங்கங்க எங்களுக்கு கட்டி வந்துருங்க அப்படின்றாங்க பாத்தீங்களா, அதுவும் சரி. வெய்ய காலம் ஆனா எனக்கு உடம்பு முடியாம போயிடும், வெய்ய காலம் ஆனா எனக்கு உடம்பு நிறைய நமச்சல் எடுக்கும், வெய்ய காலம் எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம் வரும், பிறப்புறுப்பு நமச்சல் எடுக்கும், கால் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் எடுக்கும், கால்ல வந்து சேத்து புண்ணு வந்துரும், இப்படி நிறைய விஷயம் வெய்ய காலத்துக்குனே வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த மாதிரி நீங்க எடுக்கும் போது காணாம போகும். வெய்ய காலத்துல நிறைய சேத்து புண்ணு வந்துருங்க. வெய்ய காலத்துல ஆனா கையில எனக்கு சிரங்கு வந்துடும், கால்ல சிரங்கு வந்துடும். இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த தண்ணியில வாஷ் பண்ணிடுறது நல்ல ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட உங்களுக்கு கொடுக்கும். ஆக இந்த பதிமுகம் நீர் அப்படின்றது நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ வெய்ய காலத்துக்கு மட்டும் இல்ல, இது 365 நாளும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்பு தினம் 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 நம்ம பாடிக்கு அப்படின்ற ஒரு ஹீட் இருக்கு, அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கும் மேல ஒரு சிம்பிளா தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளவு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா ஏன் குடிக்க கூடாது? சோ இன்னையில இருந்து இந்த பதிமுகம் கலந்த நீரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க குடிக்க பயன்படுங்க. நீங்க மட்டும் பயன்படுத்துறது இல்லாம உங்களை சார்ந்தவர்களையும் பயன்படுத்துறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ.